வேதத்தில் நீங்கள் தேடி வாசிப்பீர்களே ஆனால் ஆண்டவர் கொஞ்சம் பேரை கொண்டும் அநேகம் பேரை கொண்டும் ரட்சிப்பதற்கு கர்த்தருக்கு தடை இல்லை. நீங்கள் வேதத்தில் ஒரு வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால் ஆபிரகாமை குறித்து ஆதியாகமத்தில் வாசிக்கும் போது வெறும் 318 பேர். அவனோட ஆபிரகாமோடு இருக்கிற ஆட்கள் எத்தனை பேருன்னா 318 பேர். ஆனா எதிரி அவங்களுக்கு விரோதமாக இருக்கிற சவால் என்ன அப்படின்னா 4 நாட்டினுடைய ராஜாக்கள். லோத்தையும் அவனோட சோதோம் குமோரா பட்டணத்தை அவங்க வந்து சிறைபிடித்துட்டு போறாங்க. அதுல லோத்தும் அவனுடைய குடும்பமும் சிறைபிடிக்கப்பட்டு போறாங்க. அந்த நியூஸ் வந்து இப்ப ஆபிரகாமுக்கு வருது. அப்போ ஆபிரகாம் எத்தனை பேரை கூட்டிட்டு போறாருன்னா அதுவும் எல்லாம் 318 பேரும் பெரிய பெரிய பலமுள்ள ஆட்கள் எல்லாம் கிடையாது. வீட்டுல வேலை செஞ்சவங்க, வேலைக்காரனுடைய பிள்ளைங்க, இப்படி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து ஒரு 318 பேர் தான் இருக்காங்க. அவனுக்கு விரோதமா இருக்கிற ராஜாக்கள் 4 ராஜாக்கள் படை வீரர்களோட எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போறாங்க. ஆனா வேதம் சொல்லுது 318 பேரை 4 ராஜாக்களாலும் அவருடைய ஆட்களாலும் மேற்கொள்ளவே முடியல. பாருங்களேன், அந்த இடத்துல ஆபிரகாம் போய் ஒரு பெரிய வெற்றியை வாங்கிட்டு திரும்பி வரும்போது அந்த ராஜா சொல்றாரு, சோதோமனுடைய ராஜா சொல்றாரு, ஒண்ணு பண்ணுங்க, ஜனங்களை எனக்கு கொடுத்துருங்க, பொருள் எல்லாம் நீங்க வச்சுக்கோங்க. அப்பதான் ஆபிரகாம் சொல்றாரு, ஆபிரகாமை ஐஸ்வர்யவான் ஆக்குனேன் என்று நீ சொல்லாதபடிக்கு நான் உன்னுடைய செருப்பினுடைய ஒரு வார கூட நான் எடுக்க மாட்டேன், எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள், இன்றைக்கு இந்த ஜெபத்துல இருக்கிற நீங்க சிறு கூட்டமா இருந்தாலும், நீங்க தகுதியே இல்லாதவர்களா இருந்தாலும், என்ன ஆண்டவருக்கு உங்களை கொண்டு பெரிய சவால்களை சந்திப்பது கர்த்தருக்கு லேசான காரியம்.